இந்தியாவை சுத்தி உள்ள நாடுகளுக்கு இந்தியா ஒண்ணுதான் அனுசரணையான நாடு. ஆனா பயபிள்ளைங்க பல நேரங்கள்ல புரிஞ்சுக்க மாட்டாங்க. எவனோ வந்து தலையில தூக்கி வச்சுட்டு இவனுங்களை ஆட போற மாதிரி சீனா கூட சேர்ந்து ஆடுறது, அமெரிக்கா கூட சேர்ந்து ஆடுறது, கடைசியில எல்லாத்தையும் இழந்துட்டு இந்தியாவோட வழிக்கு வருவாங்க. அப்படிதான் இப்ப பங்களாதேஷும் வர்றதுக்கான வேலைகளை டெல்லி ஆரம்பிச்சிருக்கு. அதைத்தான் விரிவா பார்க்க போறோம். அதே சமயம் சுத்தி என்ன நடக்குதுங்கிறத சேர்த்து பார்த்துருவோம். காரணம் என்ன? இம்ரான்கான் இருக்காரா இல்லையானே தெரியல. ஆசிம் முனீர் பையன் கொன்னு போட்டாப்பா அந்த ஆளை அப்படின்னு சொல்லி பெரிய அளவுல பாகிஸ்தான் முழுக்க பேச்சு ஓடிக்கிட்டு இருந்துச்சு. பெரும் போராட்டம். அதுவும் நல்லா எப்படி போராட்டம் பண்ணா இவனுங்க வழிக்கு வருவாங்கங்கிறத கண்டுபிடிச்சிட்டாங்க. ஒண்ணு இம்ரான்கான் வச்சிருந்த ஜெயில போய் முற்றுகையிட்டாங்க. அடுத்து அங்க உள்ள கோர்ட்டையும் முற்றுகையிட்டாங்க. இந்த முற்றுகையை ஈஸியா அடிச்சு கிளச்சிருவாங்கங்கிறனால பாகிஸ்தான் முழுக்க இருந்து, அது பாகிஸ்தான்ல ஃபேமஸ், ஆவுனா தலைநகரை நோக்கி முன்னேறி வாங்க அப்படின்றவாங்க. அவனுங்களும் சாரையா வருவாங்க. அவனுங்களும் கண்டெய்னர் வைப்பாங்க, டிராக்டர் வைப்பாங்க. கடைசியில ஒன்றும் வேலைக்கு ஆகாது. அப்படி பெரிய அளவுல அழைப்பை கொடுத்ததுக்கு பயன்ட்டாங்க. இம்ரான்கானை பார்க்கறக்கு ஆட்கள் அனுமதி ஒத்துக்கிட்டாங்க. இதுல ரெண்டு விஷயம் சொல்லப்படுது. ஒண்ணு பயன்ட்டாங்க, இன்னொன்னு என்ன அப்படின்னா இம்ரான்கானை அடிச்சு உடைச்சு டார்ச்சர் பண்ணதுல இருந்து மெல்ல வெளியில வந்துட்டாரு. அதாவது ட்ரீட்மெண்ட் கொடுத்து ஓரளவு நின்று பேசுற ஒரு நிலைமைக்கு கொண்டு வந்துட்டாங்க. அதனால தான் ஓகே அப்படின்னு உள்ள விட்டாங்க. ரெண்டுக்கும் வாய்ப்பு இருக்கு. எது ரெண்டு காரணமும் உண்மையா இருக்க வாய்ப்பு இருக்கு. சரி, ஆள் போனாங்களே, இம்ரான்கான் இருக்கானா இல்லையா? காரணம் அந்த பைப்பில் கொண்டுட்டாங்கன்னு தானே ஊரே பேசுச்சு. அப்படின்னா இம்ரான்கானோட அக்கா உள்ள போயிட்டு வெளில வந்துட்டார்கள். இல்லையே தங்கச்சின்னாங்க அப்படின்னா எனக்கும் தெரில. அக்காவோ தங்கச்சியோ இம்ரான்கானோட சொந்தக்காரங்க. இம்ரான்கானே நமக்கு வேண்டியவன் கிடையாது. இருந்தாலும் பார்க்குறோம். இம்ரான்கான் நல்லா தான் இருக்கான் அப்படின்ட்டாங்க. நல்லா இருக்கானா? அப்போ டார்ச்சர், பயங்கரமான ஒரு டார்ச்சர் அப்படின்னு சொல்லி ஆசிம் முனீர் தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டார்கள். இது எவ்வளவு நாளைக்கு நீடிக்கும் அப்படிங்கிறதா காரணம். நேரடியாக ஆசிம் முனீர் பேரை சொல்லியிருக்காங்க. ஒன்று, இம்ரான்கானை இவனுங்க டார்ச்சர் பண்ணுறாங்கன்னா இன்னமும் பெரிய அளவு இம்ரான்கானுக்கு ஏதோ ஒரு பேக்கப் இருக்கு. அமெரிக்காவோட பேக்கப் இருக்கு, சீனாவோட பேக்கப் இருக்கா இல்லையா அப்படின்னு சரியா தெரில. ஆசிம் முனீர் என்னதான் பதவிகளை கூட்டிக்கிட்டே போனாலும், செல்வாக்கு அதிகரிச்சுக்கிட்டே போனாலும், இம்ரான்கானை மட்டும் தொடவும் முடியுதில்ல, தூக்கி வெளில வீசவும் முடியுதில்ல, நாடு கடத்தவும் முடியல, நாட்டுக்குள்ள வச்சுக்கவும் முடியுதில்ல. அந்த ஆள் சரண்டரும் ஆகி தொலை மாட்டாரா? ஏது ஆசிம் முனீர் வாழ்கன்னு சொன்னா முடிஞ்சு போச்சு. எதுவுமே பண்ண முடியல அப்படிங்கிறதுல தான் டார்ச்சர் பண்ணியிருக்காங்க. கடைசியில டார்ச்சரும் ஒத்து வரல. இப்ப என்ன நடக்கும் அப்படிங்கிறதா தீவிரவாதிகளுக்குள்ள எப்படி வேணாலும் மல்லு கட்டிக்குவாங்க. நம்ம பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். இல்ல வேற எதுவும் ட்ரிகர் ஆகுதா இல்லையா? அடுத்து இங்க இவ்வளவு பிரச்சனை இருக்கு பாகிஸ்தான்ல. இலங்கைக்கு இவனுங்க வந்து நிவாரண பொருட்கள் அனுப்பிச்சிருக்காங்க. இலங்கையில பெரிய அளவு புயல் தாக்குச்சு. நிவாரண பொருட்கள் பாகிஸ்தான்ல இருந்து இலங்கைக்கு வந்திருக்கு. எல்லாமே எக்ஸ்பைரி. எங்கேயோ குடோன்ல மிச்ச மீதி இருந்திருக்க மாட்டேங்க. அதாவது இவனுங்களுக்கே ஒவ்வொரு வெள்ள காலத்திலயும் பேரிட காலத்திலயும் வெளிநாடுகள் தரும். அதை போய் கொடுத்து தொலைய மாட்டாங்க. அப்படியே போட்டுருவாங்க. பணத்தை பூரா ஆட்டையை போட்டுருவாங்க. பொருளை பூரா வேற பக்கம் ஏற்றி விட்டுருவாங்க. மக்களுக்கு கொடுத்தே தொலைய மாட்டாங்க. அதை மீறி ஏதோ குடோன்ல கடந்திருக்காட்டுக்கு. ஏன்னா அந்த காலங்கள்ல நம்மளே விரிவா பார்த்துருக்கோம். எந்த பொருட்களுமே மக்கள்கிட்ட போல அப்படின்னு பணத்தை ஆட்டையை போட்டுறாங்க. சரி, பொருளை போய் கொடுக்கல என்னடா வலிக்குது அப்படின்னா அதை எதையும் கொடுத்துக்கிட்டு நச நச நசன்னு இருக்கு அப்படின்ட்டு பொருளையும் ஏதோ குடோன்ல போட்டு கொஞ்சம் நிலைமை சரியாகும், குடோன்ல இருந்து பொருளை தூக்கி வித்தர்றது. கேடுகெட்ட பயிலுங்கன்னா அவனுங்க தான். யாரு? பாகிஸ்தான்காரங்க தான். அதுல ஏதோ மிச்சம் 4 பாக்கெட் மிஞ்சி போச்சு. இல்லையே, மூட்டை மூட்டையா வந்துச்சுன்னா எல்லாம் ஒண்ணுதான். அதை ஸ்ரீலங்காக்கு அனுப்ப அவனுங்க போர்ட்லயே வச்சு பட்ட அட்ட பாவிகளா, உள்ள பிரச்சனை பார்த்தா இது வேறையா, திருப்பி அனுப்புங்களா, அதுவும் சொல்லி அனுப்புங்களா, எல்லாம் எக்ஸ்பைரி ஆகி கெட்டு போனதை அனுப்பிச்சிருக்க, படுபாவி பையன் நல்லா இருப்பானா அப்படின்னு சொல்லி திருப்பி அனுப்பிச்சிருக்காங்க. அவன் நல்லா இருக்கிறதெல்லாம் இருக்கட்டும், ஒழுங்கா உடனடியாக அனுப்பிச்சு வச்சது யாரு அப்படின்னா இந்தியா மட்டும்தான். இதுக்கப்புறம் வம்புக்குன்னு அனுப்புறது பாகிஸ்தான், சீனா எல்லாம் வெட்டிதான். கொண்டு வர செலவு அவனுங்களுக்கு இருக்கோ இல்லையோ, போர்ட்ல வச்சு வைக்கிறக்கு இவனுங்களுக்கு கூடிய செலவு தான் ஜாஸ்தி. எது இந்த கெட்டு போன பொருளை பார்க்கறது, இறக்குறது, திருப்பி அனுப்பிச்சிடுறது, இந்த வேலை தான் ஜாஸ்தி. இதுக்கு ஒழுங்கா இந்தியா கூடயே இருந்துடலாம்ல. அப்படிதான் இப்ப ஸ்ரீலங்காவோட மனநிலை இருக்கு. இதை பார்க்கும்போது ஏற்கனவே மால்தீவ் வந்து சரண்டர் ஆச்சு, ஸ்ரீலங்கா சரண்டர் ஆச்சு, நேபாள் சரண்டர் ஆச்சு. இப்போ அந்த லிஸ்ட்ல பங்களாதேஷ் மிக விரைவில் வந்துடும். அதுக்கான அச்சாரத்தை தான் டெல்லி போட்டிருக்கு.
கலிதா ஜியா அவர்களோட பார்ட்டி தான் எப்படி எலெக்ஷன்ல ஜெயிக்கும். ஏன் ஷேக் ஹசீனா பார்ட்டி தான் பேன் பண்ணிட்டாங்களே. அப்ப ஒரே கட்சி தானா அப்படின்னா, பல கட்சிகள் போட்டி போடும். இல்ல குறிப்பிட்டு யூனுஸ் எந்த கட்சிய உருவாக்கி போட்டி போடப் போறாரு அப்படின்னு தெரியல. காரணம் என்ன? ஆசிய கண்டத்திலே ஒரு அரசியல் ஆளுமை மிக்க மனிதர் யாரு அப்படின்னு அமெரிக்கால கேட்டோம்னா யூனுஸ் பேர சொல்லிருவாங்க. ட்ரம்ப்போட எதிரி கோஷ்டிட்ட போய் கேட்டோம்னா. ட்ரம்ப் கோஷ்டிட்ட கேட்டோம்னா ட்ரம்ப் பேர தான் சொல்லுவாங்க. எதிர் கோஷ்டிட்ட கேட்டோம்னா யூனுஸ் பேர சொல்லிருவாங்க. அதுலயும் நம்ம ஆசிய பகுதிகள்ல இருந்து போனோம்னா, கன்ஃபார்மா இந்தா யூனுஸ் தான் அப்படின்னு எழுதி குடுத்துருவாங்க. அதுக்குன்னு அது உண்மையாயிருமா? ஆனா அந்த ஆள் உண்மை மாதிரி நினைச்சுக்கிட்டு இருக்கான். இந்த தேர்தலை எப்படி சந்திக்க போறான் அப்படின்னு நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். கலிதாஜியா பார்ட்டியோட இப்ப இந்தியா ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்குள்ள வருது. காரணம் என்ன? நமக்கும் வேணும், உனக்கும் வேணும். அமெரிக்கா எவ்வளவு நாள் வச்சுக்குவான் தெரியாது. அந்த அம்மாவுக்கு வயசாயிருச்சு. பையன் தான் பிரைம் மினிஸ்டரா வர்றானும். அப்படி வந்து வண்டியை ஓட்டணும். பையனுக்கு பெரிய அளவு அரசியல் பின்புலம்லாம் இல்லை. அவங்க அம்மா பின்னாடியே நின்றுருக்காரு. பதவி கிடைச்சதுக்கு அப்புறம் எப்படி நடந்துக்குவார் அப்படிங்கிறத காலம்தான் பதில் சொல்லும். இந்தியாவோட பக்கத்துல இருக்கக்கூடிய இந்தியாவோட அனுசரணை இல்லை அப்படின்னா ஷேக் ஹசீனாவை திருப்பி ரிட்டர்ன் கொண்டு வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்தியா கூட அனுசரிச்சு பயணிச்சா பாகிஸ்தானை உள்ள விடாம சிம்பிள். அமெரிக்கா வேற வழியே இல்லை. அது உங்க பிரியம், உங்க ஆட்டம், உங்க சமத்து அப்படின்னு இப்போதைக்கு இந்தியா போகுது. நாளைக்கு எப்படி போகும்னு தெரியாது. அந்த ஒரு மெயின்டைன் பண்ணலாம் அப்படின்னு இந்தியா இப்போ ஒரு கொக்கி போட்டிருக்கு. இந்த கல்தாஜியா பார்ட்டிக்கும் நமக்கு பெருசா ஒன்றும் அண்டர்ஸ்டாண்டிங் கிடையாது. ஷேக் ஹசீனா தான் நமக்கு. இருந்தாலும் நீங்க உசுறு பிழைக்கணும் அப்படின்னா, அதாவது பங்களாதேஷ் தனி. அந்த அம்மாவோட கட்சி, அந்த அம்மா உசுறு பிழைக்கணும் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா வழிக்கு வந்துதான் ஆகணும் அப்படின்னு டெல்லி கொஞ்சம் மிரட்டலா கொக்கி போட்டிருக்கு. அந்த கொக்கியில அந்த அம்மா மாட்டுவார்கள் அப்படின்னு பார்க்கப்படுது. மாட்டுனதுக்கு அப்புறம் ஸ்லோவா ஷேக் ஹசீனா உள்ளுக்குள்ள கொண்டு போற திட்டங்கள்லாம் இருக்கு. எது எப்படின்னாலும் சரி, பங்களாதேஷ் அப்படி விடுற மாதிரி விட்டு சக்குன்னு இந்தியா அடிக்க ஆரம்பிச்சிருக்கு. அதுல ஒரு பகுதியா தான் கலிதா பார்ட்டியோட போய் நம்ம ஆட்கள் பேசி வரதும், பிரைம் மினிஸ்டர் ட்வீட் போடுறதும், ராஜதந்திர சேனல்கள்லாம் ரொம்ப பிஸியா இருக்கு அவங்க கூட. தேர்தல் வரப்போகுதுல்ல. 1000 தான் இருந்தாலும் அடுத்த பிரைம் மினிஸ்டர் 1000 கனவுகளோட இருப்பார்கள். அதை பூரா தண்ணியை ஊற்றி அழிச்சுடுவோம் பார்த்துக்க அப்படின்னு கொஞ்சம் மிரட்டலோட ராஜதந்திர ரீதியில இந்தியா விளையாட ஆரம்பிச்சிருக்கு. அமெரிக்கா தண்ணி ஊற்றி அழிச்சாலும் பரவாயில்ல, நான் திருப்பி போடுறேன் அப்படின்னு சொன்னா சொல்றதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு. அங்கிருந்து கிளம்பி வரணும்ல. அது போக அமெரிக்காவுக்கு தேவை ஒரு பேஸ் தான். அந்த பேஸ் எல்லாம் உள்ளுக்குள்ள கொண்டு வந்துட்டாங்க. அதனால அவனுங்க அதோட அமைதியாயிருவாங்க. மேற்கொண்டு நோன்றக்கோ செலவு பண்றக்கோ அமெரிக்கர்கள் விரும்ப மாட்டார்கள்ங்கிறது இந்த நிமிடம். எல்லா நாட்டுக்கும் இதே அமெரிக்காவுக்கு ட்ரம்ப் இல்லைன்னா இன்னைக்கு அப்படின்னு சொல்லலாம். ட்ரம்ப் இருக்கிறனால இந்த நிமிடம் மனுஷனுக்கு அங்க விடிஞ்சிருக்கும். என்னத்தையாச்சும் கிளப்பி விட்டுருவாரு. அப்புறம் ஏன்ட்ட வந்து கேட்கக்கூடாது. அதனால இந்த நிமிடம் அமெரிக்காவோட மனநிலை இதான். அப்ப மிக விரைவில் பங்களாதேஷை ஒட்டி இந்தியாவோட சரவெடிகள் வரிசையா காத்துக்கிட்டு இருக்கு. அது பாசிட்டிவாவோ நெகட்டிவாவோ யாருக்கு? அவன் ஒத்து வந்தா 2 பேருக்கும் பாசிட்டிவ். அவன் ஒத்து வரலைன்னா அவனுக்கு நெகட்டிவா கொண்டு போறதுக்கு டெல்லி தயாராயிடுச்சு.